அன்புக்குரிய மக்களே, நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக் சின்னம். ஏன் வாக்குகளை செலுத்தணும்? இதே மண்ணிலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்குகளை தாருங்கள் என்று கேட்டு ஐயா உதயநிதி வந்தார். நீங்கள் எங்களை ஆட்சி கட்டிலே அமர்த்தினீர்கள் சொன்னால் நீட் தேர்வை நாங்கள் ரத்து செய்து விடுவோம், அதற்கான ரகசிய மருந்து என்னிடம் இருக்கிறது என்று சொன்னார். இப்படி சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையில மருந்து ரகசிய நோய்க்கு மருந்து இருப்பது போல இந்த நீட் நோய்க்கான மருந்து ரகசிய மருந்து என்னிடத்தால் இருக்கிறது என்று ஐயா பெருமகனார் ஸ்டாலினுடைய மகன் அன்பிற்குரிய மகன் உதயநிதி சொன்னார். இன்றைக்கு 4 ஆண்டுகளை கலந்துவிட்டது. அந்த மருந்துகள் தாருங்கள் என்று ஐயா என்று நம்ம கேட்கிற பொழுது சிறுபிள்ளைக்கு கூட தெரியும் நீட் தேர்வை ரத்து செய்ய போவது, ரத்து செய்ய முடியும் என்று சொன்னால் அது மத்திய அரசு மட்டும்தான் செய்ய முடியும், மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை. அது சிறுபிள்ளைக்கு கூட தெரியும் என்று. அப்படின்னு என்ன அர்த்தம்? சின்ன பிள்ளைக்கு கூட தெரியும் மத்திய அரசு மட்டும்தான், நடுவண் அரசு மட்டும்தான் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியும், அதற்கு தமிழ்நாட்டிற்கு விலக்களிக்க முடியும், அதற்கான சூத்திரமும் அவர்களிடம் தான் இருக்கிறது, ஒருபோதும் மாநில அரசிடம் இல்லை. அப்ப நம்ம கேட்கணுமா இல்லையா? அப்ப எதுக்கு நீ எங்ககிட்ட பொய் சொல்லி ஓட்டு கேட்டேன் என்று சொல்லி நாம் கேட்க போவதே இல்லை. அன்புக்குரிய மக்கள், நம்ம கேட்க போவதே இல்லை. உங்களுக்கு வரலாறு ஒன்றுதான் சொல்லும். நம்முடைய கரங்கள் கோர்த்தார் என்று சொன்னா எத்தகைய அரசும் இந்த மண்ணிலே அடிபடிந்து கீழ் வரவும் நம்முடைய காலிலே கிடக்கும் என்பதற்கு உங்களிடத்திலே நிகழ்கால சான்று இருக்கு, சரித்திர சான்று பல இருக்குது. ஆனா உங்களிடத்திலே நிகழ்கால சான்று ஒன்று இருக்கிறது. நேற்று முன்தினம் மத்திய அரசு பல கோடி ரூபாய் பெருமானம் உள்ள டங்ஸ்டன் துறைமுகத்தை, டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை ரத்து செய்திருக்கிறது. அரட்டாப்பட்டியிலே மதுரை, இங்க இருக்கிற நமக்கு பக்கத்தில் இருக்கிற மாவட்டம் மதுரை மாவட்டத்திலே லட்சக்கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் தினந்தோறும் வீதியிலே போராடி அந்த மண்ணுக்கு எதிராக, அவர்களுடைய பண்பாட்டு சிலைக்கு எதிராக போராடி டங்ஸ்டன் என்ற சுரங்கத்தினுடைய அனுமதியை ரத்து செய்வதற்காக போராடி அதில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். வானளாவிய அதிகாரத்தை கொண்டிருக்கிற இந்த அரசு இயந்திரம் ரத்து செய்திருக்கிறது, ஏலத்தை ரத்து செய்திருக்கின்ற சொன்னா அதுதான் மக்களுடைய வலிமை. அன்புக்குரிய மக்களே, அந்த மக்களுடைய வலிமையை நீங்கள் காட்ட வேண்டும். உங்கள் வாக்கம் என்னும் பேர் ஆயுதத்தால் தரங்கட்டுத்தனமாக, தாண்டோட்டுத்தனமாக கலைக்களத்தில் ஆடிக்கொண்டு அவர்களுக்கெல்லாம் ஒரு பாடத்தை புகட்டும் விதமாக வரவிருக்கிற தேர்தலிலே நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் ஒளி வாங்கி சின்னம். காலம் நமக்கு அளித்திருக்கிற ஒரே வாய்ப்பாக நீங்கள் எல்லாம் இதை கருத வேண்டும். மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை மணியை அலறவிடக்கூடிய வாய்ப்பு வருகிற பிப்ரவரி 5ஆம் தேதி. நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் ஒளி வாங்கி சின்னம், மைக் சின்னம். எதை வேண்டுமானாலும் செய்து விடலாம். என்ன செஞ்சாலும் மக்கள் 5 ஆண்டு கழித்து காசு கொடுத்தால் நமக்கு ஓட்டு போடுவிட்டு என்ற எண்ணத்திலே, தலைக்கணத்திலே ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய உச்சம்தான் சட்டமன்றத்திலே மதிப்புக்குரிய ஐயா துரைமுருகன் சொல்கிறார், பொங்கல் நாலு வருஷம் என்ன ஆட்டம் வேணா போட்டுக்கலாம், ஜெயிச்சு வந்துட்டா 4 வருஷம் என்ன ஆட்டம் வேணா போட்டுக்கலாம். 5வது வருஷம் தேர்தல் வருகிற பொழுது மக்களுக்கு இந்த சில்லறைகளை சிதறவிட்டு விட்டால் அதை வாங்கி கொண்டு மக்கள் நமக்கு ஓட்டு போட்டு விடுவார் என்ற தலைக்கணத்தினுடைய உச்சம் அந்த வார்த்தை. எப்படி நம்முடைய வரிப்பணத்தை வாங்கிக் கொண்டு நம்முடைய வரிப்பணத்திலே அவர்கள் செய்கிற செலவை நமக்கான சாதனைகளாக, நமக்கு போடுகிற பிச்சையாக எண்ணுகிறார்கள். நம்ம எல்லாம் கிள்ளு கீரையாக நினைக்கிறார்கள், இலக்காரமாக நினைக்கிறார்கள், இழப்பமாக நினைக்கிறார்கள். அந்த தலைக்கணத்திற்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று சொன்னா நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் ஒளி வாங்கி சின்னம், மைக் சின்னம். அன்புக்குரிய மக்களே, காலம் அளித்திருக்கிற ஒரு பொன்னான வாய்ப்பு. ஒருவேளை நாம் தமிழர் கட்சி தோற்றுவிட்டு அடுத்து வரவிருக்கிற தேர்தலில், பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகமோ அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ ஆட்சிக்கு வந்தோம் என்று சொன்னால் கூட இந்த இடைத்தேர்தலுடைய வெற்றி அவர்களுக்கு பல பாடங்களை புகட்டும். அதற்காக நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒளி வாங்கி சின்னம். உங்களுடைய வேட்பாளர், உங்களுடைய வீட்டு பிள்ளை, அன்பு சகோதரி
சீதாலட்சுமி மாக்கி சீதாலட்சுமி அவர்கள் படித்த பேராசிரியர். அவங்க எண்ணற்ற குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிற, நல்லதை போதிக்கிற, கல்வியை போதிக்கிற ஒரு பேராசிரியர். அவங்க அந்த படித்த பெண்மணிக்கு, உங்கள் வீட்டு பிள்ளைக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் ஒளி வாங்கி சின்னம், மைக்கு சின்னம் என்று சொல்லி வருகிற தேர்தலிலே பிப்ரவரி 5ஆம் தேதி வாக்கு பெட்டியிலே 2ஆம் இடத்திலே இருக்கிற ஒளிவாங்கி சின்னத்துக்கு நீங்கள் வாக்குகளை அளியுங்கள். அங்கே பிறக்கின்ற அந்த ஒளி நாளைய தமிழகத்திற்கான விடி வெள்ளி என்று சொல்லி வாய்ப்புக்கு வருகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் ஹிம்லர் அவர்கள்.